ஆனா அந்த பிள்ளை வரும் நான் ஆர்வத்தில் இருக்கேன். சி மூட மாத்திட்டியடா படா போதும். எல்லாம் உங்களை பார்த்தோன்னே இழுக்குது. வேற என்ன புடிச்சு கட்டி போட்டுருவோமா? ஏன் வேணாங்கற? வேணாமா? கட்டியெல்லாம் போடாதீங்க. ஏன் உங்களுக்கு இந்த சட்டை செம்மையா இருக்கு. அப்படியா? அழகா இருக்கீங்க. கட்டிடவா? இல்ல இல்ல வேணாம் வேணாம். சட்டை எல்லாம் உட்கார்ந்தா நல்லா இருக்காது. சரிமா. ஆமா சட்டையோட உட்காருங்க அப்பதான் நல்லா இருக்கும். ஏய் என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆளே பார்க்க முடியல. பக்கத்துல தான் இருக்கேன். ஃபோன் நம்பர் கொடுங்க அப்பப்ப கான்டாக்ட் பண்ணுவோம். நாடகத்துக்கு போடுறதுக்கு. மாமா நீ குடுக்கலாட்டாலுமே எப்படியாச்சும் வாங்கி தான் வச்சிருப்பாங்க. ஆனா தெரியாத மாதிரியே கேட்பாங்க. இல்ல மாமா. ஓ ஏமா அவர் என்ன போடணும்ன்றாரு. நான் குடுக்கட்டுமா? இப்பதான் தெரியுது நீ வாய் நிறைய மாமா மாமான்னு கூப்பிடுறாங்க. மாமாட்ட நம்பர் கேட்டுட்டு தான் கொடுப்பீங்களா? மாமா எது சொன்னாலும் சரி 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 மாமா கிட்ட நான் பேச. ஓகே ஓகே. நீ பட்டையங்கிட்டேமா உட்காந்துக்கிட்டு என்னைய போட்டோ எடுக்கும் போதே தெரியுது. இந்த பத்தியெல்லாம் இல்லையா? நல்ல மனுஷன். ஆடியன்ஸை பார்த்து பேசு, மாமா கிட்ட பேசாத அப்படின்றாப்ல. வேற ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. என் ரசிகர் தான் ஏதோ தெரியலன்னு எடுக்கிறாப்புல. ஓகே 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 தெரியுதா ஏதாவது? சரி 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 ஏன் இப்படி கோவப்படுறாப்புலன்னு தெரியலையே. ஐயோ வர்றதெல்லாம் எனக்கு இப்படியா வரணும். ஏ ஆத்தா ஆத்தோரமா வரியா?
ஆமா செஞ்சா நல்லா இருக்குமா? பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன் பாலான கண்ணி பொண்ணு நானும் பாலான கண்ணி பொண்ணு பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன் பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன் பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன் ஏய், நான் உனக்காண்டி தானே ஆட்டிட்டு இருக்கேன். நீ என்னையா கேமரா அங்கிட்டு வச்சுக்கிட்டு ஏம்மா? அங்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் ஆடினால இந்த ஆட்டம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ? அது எப்படி இப்படிலாம் ஆடுது? ட்ரைனிங் எடுக்கிறீங்களோ? நல்லா இருக்கா? ஆ, சரி. சரி. கைய நீட்டி இதுக்குன்னு உன் கிட்டே வந்து ஆட முடியும். ஆ. ஒத்த குத்தா குத்தணுமா? ஆமா. லலா, லலா, லலா,
தானா? நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். என்ன எப்படி கூட்டி வரணும்னு எத்தனை நாள் ஆசை உங்களுக்கு? ஏப்பா இடிக்கவும் சந்தோஷமா இருக்குறியா? என்னப்பா நீயே பிடிக்கிற? என்ன பண்ண சொல்ற? மானத்தை காப்பாத்தணும்ல. காப்பாத்தணுமா? மாமா மானத்தை காப்பாத்தனே என்ன இப்படி முழுக்கட்டின்னு தெரியல? ஏண்டி எனக்கு முழு கட்டிடணும் உனக்கு எப்படி தெரியும்? ஏறுமா மாட்டு முண்டை அதை எடுத்து விட்டு பேச. ஆம்பளை தானே நின்னு, அப்புறம் எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? என்ன உனக்கு இப்படி சந்தேகமா இருக்க? நீ வேணா வந்து பாரு. நான் என்னத்துக்கு அதை வந்து பார்க்கணும்? தேவலாம அனாவசியமா பேசிட்டு இருக்காத. அடிச்சு மூஞ்சி மோளையில பேத்து மவளே ஓட்டேன்னு வச்சுக்க, அட்டப்பு தெரிச்சு போய் தெரியுமா? போறவள சாமாமா தெரிச்சு போ. நீ என்ன பேசுவப்ப? நீ என்ன பேசிக்கிட்டு உனக்கு பேச தெரியுமா? உனக்கு என்ன வேலை? ஏய் பேச தெரியுமாடா? உனக்கு பேச தெரியுமா? உனக்கு பேச தெரியுமா? ஏய் ரெண்டு பாறா, ரெண்டு எடக்கல்லும் கீழே கிடக்கு, காலை கீழே போடுறா தயவு செய்து. அந்த கல்லுலடா அங்கே திரும்பி பாடுறா, ஏன்டா தலையெழுத்து வேற அதையே பார்த்துக்கிறேன். ஆமா அது கல்கோ நாம இரு, அதை நான் வாங்கிக்கிறேன் வேற. என்ன வாமா, என்ன பேச போற பேசு. நீ பேய் பாரு. அந்த பிள்ளைக்கு வெக்கமா இருக்க, தயவு செய்து காலை கீழே போடுற தம்பி, நல்லா இருப்ப. ஐயோ வேட்டி என்ன உன் வீட்ல எல்லாம் இப்படிதான் திறந்துட்டு உட்காருவியா நீ? இருவரே வேட்டி எல்லாம் இங்கரு. அம்மா தங்கச்சி அக்கா எல்லாம் இப்படிதான் பாத்துக்கிட்டு இருப்பாளா? நல்லா வேட்டி இப்படி வளர்த்துருக்காங்க. கட்டுவாங்க. என்ன இவன் மட்டும்தான் ஏய் பாத்தியா இந்த வேலை பண்ணக்கூடாது. அதான் பாத்தியா நம்ம ஆளு எப்படி மண்டையில கட்டுப்பட்டா முக்கியம் இல்லை. பேய்மா வச்சுக்கிட்டு என்னடா பேச சொல்ற நீ? அவங்கள ஏன் நீ வச்சுக்கிற, பேசாம இரு. ஆளை மூஞ்சி மோர கடை மாதிரி வந்து இடிக்கிறிய, நல்லாவாது இடிச்சியா? ஆமா நீ இடிக்கிற இடையில பெட்டிக்கார் மடியில போய் உட்கார. ஆளை மூஞ்சி மொகர கடை பாரு. பப்புன்னா வந்து இடிக்கணும், நல்லா ஸ்ட்ராங்கா அடிக்கணும், இல்லையா வந்து நல்லா கட்டியாவது பிடிக்கணும், நல்லா வவ்வா குஞ்சு மாதிரி இருந்துகிட்டு. என்னை நீ கட்டி பிடிக்கும் போது எப்படி தெரியுமா இருந்துச்சு? மேல பள்ளி விழுந்து எந்திரிச்சு ஓடின மாதிரி இருந்துச்சு. அதாவது இங்க வாமா, பனைமரம் எப்படி இருக்கும்? என்ன பனைமரம் அவ்வளவு பெருசு இருக்கும், ஆமா அதுல ஏறுற பள்ளி எவ்வளவு பெருசு இருக்கும்? சின்னதாதான் இத்தனூண்டு இருக்கும். ஆனா எப்படி ஏறும்? விச்சு 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 விச்சுன்னு ஏறிடும். போக போக தான் தெரியும் நம்ம சேதி. விச்சு விச்சுன்னு ஏறிடும், அதுல இருந்து நல்லா விச்சு விச்சுன்னு இறங்கிருமா? யாரு? ஏய் பள்ளி மட்டும்தான் தலைகீழ இறங்கும், மத்த எதுனாலையும் தலைகீழ இறங்க முடியாது. நம்ம எங்க போனாலும் சரி, ஏறுறதும் தெரியாது இறங்குறதும் தெரியாது. போனமா ஏறணுமா இறங்கணுமா வந்த மாட்டோம். போறது ஏறுறது இறங்குறது தெரிஞ்சாதான் நல்லது. தெரியாம இருந்தா அது நீ செஞ்சும் பிரயோஜனம் இல்ல. நீ வேற பேசுற பேச்சு. முந்தா நேத்து வேற போய் இப்படிதான் போனேன், கல் தெரியாம தான் போனேன், தெரிஞ்சு போகணுங்கிற. அவன் லாரி ஓட்டுறவன் போல இருக்கு. லவக்குன்னு வீட்டுக்குள்ள வந்துட்டா செவரு தானே கால் ஒடிஞ்சு வச்சு. அடுத்த வீட்டுக்குள்ள போறத பத்தி பேசலாம். அப்புறம் முதல்ல பொம்பளை புள்ள மாதிரி பேசு. முதல்ல ஆம்பளை புள்ள மாதிரி. ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. பொம்பளை புள்ளைக்கு மரியாதை. ஆம்பளை பொம்பளை கிடையாது. பொம்பளை இல்லாம ஆம்பளை கிடையாது. கண்டியனே பனியனோட கொண்டாந்து விட்டுறீங்க. நல்லா இருக்கு இந்த மாடல். இருக்கட்டும். சட்டை எங்க வாங்குனீங்க? இந்த சட்டை எங்க வாங்குனீங்க? வந்துரு வந்துருக்க. ஏய் இன்னைக்கு நான் சொல்றேன், ஆம்பளை தான் பெருசு, பொம்பளைக்கு தான் பெருசு. ஆம்பளை தான் மேல, பொம்பளை தான் மேல. நம்ம மேலையா பொம்பளை மேலையா? அதான் சக்க. இன்னைக்கு நான் ஆம்பளை தான் பெருசுன்னு இங்கே ஜெயிச்சு காட்டுவேன். நானும் ஜெயிப்பேன். ஜெயிப்பியா? ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன். ஒரே ஒரு நிமிஷம். திருவுடையார்பட்டி வாகை வாசு அவர்கள் சார்பாக இங்கே எனக்கு 201 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவளுக்கு நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். திருவுடையார்பட்டி வைகை வாசு அவர்கள் சார்பாக எனக்காக 201 அன்பளிப்பாக அளித்திருக்கார்கள். அவளுக்கு நன்றி நன்றிகள். வணக்கம். இங்க வா, நான் இப்ப ஆம்பளை தான் மேலங்கிறேன். நான் பொம்பளை தான் மேல. நான் இந்த ஊர்ல ஜெயிச்சு காட்டுவேன். நான் இந்த ஊர்ல ஜெயிச்சு. ஆம்பளை எல்லாம் பொம்பளை கிடையாது. பொம்பளை இல்லாம ஆம்பளை. ஆம்பளை தான் என்னைக்குமே மேல. பொம்பளை தான் என்னைக்கு சிவன் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. சிவன் தான் பெரியவன். சக்தி தான் பெரிய ஆளுவே. சக்தி சக்தி மா சிவன் இல்லாம எவனுமே கிடையாது. சக்தி இல்லாம சிவனே இல்ல. அப்படியா? நான் சொல்றேன் சிவனுக்கு தான் பெருசு, சக்திக்கு தான் பெருசு. நான் சொல்றேன் எனக்கு தான் பெருசு, எனக்கு தான் பெருசு, எனக்கு தான் ஏய் 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 எனக்கு தான் பெருசு, உனக்கு தான் பெருசு பேசிக்கிற. யோ மாமா எனக்கு தான் பெருசு, யோ எனக்கு தான் பெருசு. ஐயோ ஐயோ பப்புனு எனக்கு தான் பெருசு, ஆடாய் ஏ பெட்டி எனக்கு தான் பெருசு. பத்தி போச்சு. நீங்க சொல்லுங்க. ஒண்ணும் சொல்லப்பா. சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க. ஏன் அப்படி அடிச்சிட்டு உனக்கு பெருசு உனக்கு பெருசு எனக்கு தான் பெருசு. ஏன் அடிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. தம்பி ரஞ்சித் என்ன பண்ணீனா உள்ள ரெண்டு பேத்தை கூட்டி போயிட்டு முதல்ல அளந்து பாருங்க. இல்ல இல்ல ஏன் உள்ள கூட்டிட்டு போய் அளக்க? இருவரே அவன் நாடகம் வாங்கினதுக்கு எங்களை கூட்டி போய் அளந்து பார்க்கணும், அதான் வேலை. இங்க வா, இப்ப நான் ஆம்பளை தான் பெருசு இங்கே நிரூபிச்சு காட்டவா? நான் பொம்பளை தான் பெருசு நிரூபிச்சு காட்டுவேன். நான் இந்த இடத்துல ஜெயிச்சு காட்டுவேன். நான் இந்த இடத்துல ஜெயிச்சு நான் காட்டுவேன். எந்த இடத்துல தோத்தது கிடையாது. நானே இந்த இடத்துல தோத்தது
தோத்தது என் கிடையாது. சரித்திரத்திலே தோத்ததா சரித்திரமே நான் கிடையாது. தோக்கலாம் மாட்டேன். அப்படியா? இருக்கிற இடத்த சமாளிச்சுட்டு வந்துருவேன். போட்டின்னு வந்துச்சுன்னு வச்சுக்க கற்பழிச்சுட்டு கூட வருவேன். தெரியுமா? ஆமா. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? கற்பழிப்பியா? பாத்துக்கங்க பொம்பளை பேசுற பேச்ச. ஏய் பொம்பளை நான் பேசுவேன். எங்க உன்னால முடியுமா? ஏய் என்ன டான்ஸ் காரிய கூட்டி வாங்க, லூசு முட்டையெல்லாம் கூட்டி ஏய் வந்திருக்கீங்க. இங்க இரு. இன்னும் 200 ரூபாய் வேணாம் தர சொல்றேன். பேசு. 200 ரூபா வேணா? ஆ. அந்த 200 ரூபாயை கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லு, நான் பேசுறேன். ஏன் நீ வேணா வாங்கிட்டு போய் பேச வேண்டியதானே? இப்ப நீ பேசுறேன்ட்டு இல்ல, இப்ப நான் ஆம்பளை தான் பெருசுன்னு நான் காட்டவா? எங்க நான் எது செஞ்சாலும் செய்வியா? நீ என்ன செஞ்சாலும் செய்வேன். ஜெயிப்ப. ஜெயிப்பேன். என் வர்க்கம் இவ்வளவு உட்கார்ந்துருக்கு, ஓ வர்க்கம் உட்கார்ந்துருக்கு. என் வர்க்கத்துக்கு ஓ வர்க்கத்துக்கு போட்டி. என் வர்க்கம் செய்ய முடியாத நான் செஞ்சிடுறேன். நானும் செய்வேன். ஓ வர்க்கம் செய்ய முடியாத நானும் செய்வேன். நம்ம வர்க்கம்லாம் ஓ போடியா? சத்தம் பத்தல, ஓ போடு. அவங்க ஓ போடுறாங்க, நீ என்னடா பண்ற? என் வர்க்கம் ஓ போட்டுருச்சு, ஓ வர்க்கத்தை கொலவ போட சொல்லு சாமிக்கு. ஏன் கொலவ போட மாட்டாங்க? நானே போடுவேன் நல்லா. இங்கு டான்ஸாக நடிக்கும் ராணி அவர்களுக்கு சிக்ஸர் மாதவன் அவர்கள் ரூபாய் 101 அன்பளிப்பு கொடுத்து பெரிய சொத்துள்ளார். மாதவன். மாதவன். சிக்ஸர். சிக்ஸா? சிக்ஸ் இல்லடா தம்பி, சிக்ஸ். சிக்ஸா? ஆறு. எதுக்காண்டி சிக்ஸர்னு பேர் வந்துச்சு? ஏங்க அவர் அடிச்சாருன்னா எல்லாமே சிக்ஸா? சொல்லு. சிக்ஸர் மாதவன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அந்த வணக்கம். இப்படி சொன்னீங்கன்னா எப்படி வரும்? நான் சொல்ற மாதிரி சொல்லு. எப்படிங்க? எனக்கு அன்பளிப்பளித்து சிக்ஸர் மாதவன் மாமா அவர்களுக்கு நன்றி சொல்லு. எப்படி நடிக்காம பேசுறாப்ல பத்தியலா? சொல்லுமா. ஐயோ சொல்றி, பொம்பளை தானே சொல்றி. ஏய் இருடா வெண்ண மானங்கட்ட பேல துப்பு கட்ட பேல இருடா மொள்ள தொலைஞ்சு சோத்த திங்கறா, சோத்த விட்டு புண்ணாக்கா திங்கற இருவே செத்த நேரம் யூடியூப் ஓடி இருக்கானே. ஆமா வீட்ல கஞ்சி எங்க கிடைக்காதா உனக்கு எப்படிங்கற? எனக்கு என்ன கதியாக போதோ நாளைக்கு காலையில உன் முன்னாடி விஷத்தை வைக்கதா இல்லையான்னு பாரு. என் புருஷன் வைக்கிற சோரே விஷம் மாதிரி தான் இருக்கும். சரி என் புருஷன் கொஞ்சம் அதெல்லாம் விடு. சிக்ஸர் மாதவன் அண்ணன் அவர்களுக்கு நன்றி நடிக்கிறது வணக்கம். ஓ வர்க்கத்தை கொலவ போட சொல்லு. ரொம்ப நன்றி. நன்றி அந்த வணக்கம். கொலவ தானே? ஏன் நானே போடுவேன் கொலவ. ஏன் மாமா? மாமா கொலவ போடவா? உனக்கு கேட்கலையா? ஐயா இந்த பெட்டிக்கார கையில இருந்து கையெடுக்க சொல்லுங்க. நீ கையெடு போல. நீ கையெடு. பப்புன்னு பாக்க எலாக்கா வச்சுக்கிட்டு அமுக்குற. இரு எங்க அப்ப போடு. நீ கைய வச்சா கைய வெட்டி போடுவேன். மாமா இருப்பா இருப்பா இருப்பா. ரெடி ஆக்கியா. சோடா கிடைக்குமா? ஓகே ஓகே ஓகே. இதாண்டா வாழ்க்கையிலே சரியான கொலவை. இது எதுக்கு தெரியுமா போட்டுச்சு? பொம்பளை பிள்ளை எப்போதுமே ஆம்பளை ஆளுகளை அறுத்துருவாளுங்க, எனக்கு தெரியும். சரி அதை விடு. நம்ம வர்க்கம்ல கை தட்டியா? இப்போ ஓ வர்க்கத்தை கை தட்ட சொல்லு. இருயா நானும் குழவை போட ஆள் கூட்டிட்டு வந்திருக்கேன். இருமாமா ஐயா குழவை போடியா. பொங்கல் வைக்கும் போது ஊன்னு போடுவோம்ல. ஏ அது ஊன்னு போட மாட்டாங்கடி. ஏன்னா குழவை வேற மாதிரி போடுவாங்க, போட சொல்லு. ஐயோ அது கொல்லியா பிசாசு கத்துற செவனே நீரே. குழவை போடுங்க தா. ஐயா நீ குழவை போடு ஐயா. போடு ஐயா. போடு ஐயா. அப்புறம் என்ன? போட்டாச்சு, நாங்களும் ஜெயிச்சிட்டோம். அடி நீ பேசாம இரு. ஏய் இருடா. ஏய் இருக்கடா. எங்க இப்ப குழவை போடுங்க. உங்க குழவையில எல்லாம் குழவை போட சொன்னா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கோரஸா கொட்டாய் விடுது. குழவைதான் போடுறது. சரி அதை விடு. எங்க நம்ம வர்க்கம்ல கை தட்டு. அமைதி. பிசாசு பைல்களா. எங்க உன் வர்க்கத்துல கை தட்ட சொல்லு. ஐயா நீ கை தட்ட ஐயா. அப்புறம் என்ன தலச்சிலாம் போடுங்க. அந்த ஆத்தா எப்படி தட்டுது? கோயிலுக்கு மொட்டை எடுத்துருந்தாலும் அப்படி தட்டணும்னா வெண்ணங்குது. இப்ப என்ன பண்ணுவ? ஆமா இரியா அது என்ன சொன்னுச்சு? இப்ப சாண்டம் குடிக்கியா? நீ என்னடா சொல்றது? நானும் தட்டுவேன் அப்படிங்குது. என்ன சாண்டம் குடிக்கணும்? சரி அது இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். எங்க நீ தட்டுன தட்டு எப்படி தட்டுன? இல்ல இல்ல கை தட்டுனா இப்படி தட்டணும், இப்படிதான் தட்டுனுச்சுங்க. ஆனா இது தட்டுனுச்சு பாரு. இங்க இது என்னடா கை தட்டு? அடே அப்ப கடைசில
உன் ஊருக்கு வந்ததுக்கு நீ என்னென்ன குடிக்க சொல்ற? சரி அதை விடு. ஆ. இப்ப நான் ஆனா இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. என்ன இந்த பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் ஒரு விஷயம் என்ன? நான் முதலே வந்து சொன்னேன். என்ன எப்போதுமே ஆத்தா அக்கா தங்கச்சி இவ சொல்றது கேட்காதீங்க, நடுத்தருவில் நின்றுவீங்க. அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. எல்லாம் எனக்கு மட்டும் தான் சப்போர்ட். என்னையவே பணியனோட நிக்க விட்டா பாத்துக்கங்க. அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. எப்பவுமே நான் எல்லாமே விஷயத்துல கரெக்டா இருப்பேன். சரி இருக்கட்டும். நம்ம வர்க்கம் கை தட்டுனுச்சு, நம்ம வர்க்கம் ஓ போட்டுச்சு, உன் வர்க்கம் குலவ போட்டுச்சு, உன் வர்க்கம் கை தட்டுச்சு. லைட்டா நம்ம வர்க்கம்ல கையை தூக்கு. ஏன் நீங்களாம் கை தூக்குனா என்ன? கையை தூக்கலாம்ல. தூக்குனே அந்த கையை தூக்கு. வெரி குட். எங்க ஓவர் உட்காரா போல. என் வர்க்கம்லாம் கையை தூக்கிருச்சு. உன் வர்க்கத்தை கையை தூக்க சொல்லு. நீ என் வர்க்கம் தானே, கையை தூக்குயா? யாரு? இல்லையா? ஆம்பளை. சரி சரி சரி. ஐயா நீங்களாம் கையை தூக்குங்கய்யா. வேணாண்டா. ஐயா நீ தூக்குயா, நீ தாயா அதுல கேமரா அந்த பக்கம் திருப்புங்க. ஹீரோயினியை தூக்க சொல்லுவோம். இல்ல 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 அவங்கெல்லாம் கை தூக்குனாங்க. சரி இப்படி நீ மட்டும் தூக்குறதுன்னு டிப்ப. கை தட்டுறதும் இப்படி, கை தூக்குறதும் இப்படி. ஆம்ல பல்பு திருவுது. சரி அதையும் விடு. கை தூக்கிட்ட. ஏய் நம்ம வர்க்கம்ல காலை தூக்குடா. அந்த தூக்கா இல்ல. இப்ப என்ன பண்ணுவ? ஏய் அந்த கட்டை எடு. காலை தூக்குறியா? ஐயோ அடியா. ஏய் ஐயா நீ பண்ணிராத. அவன் ஒரு லூசு பைய பண்ணிராத. தயவு செய்து நீ பேசாம இரு ஆயா. ஏய் அந்த ஆயா எந்திரச்சு அட்டி வெளுத்தல்ல போகுது. என்ன விளக்கமா இருந்தா எடுக்க போறியா? சரி இருக்கட்டும். இப்ப நான் ஆம்பளை தான் பெருசுன்னு சொன்னேன்ல. அந்த காலத்துல பெண்கள் இருந்தாங்க, இந்த காலத்துல பெண்கள் இருக்காங்க. இந்த போது பாத்தியா என்னை பத்தி ஆத்தா எப்படி போறாங்க? அப்படி 16 முளை சேலையை கட்டி எங்க போற? வயலுக்கு தண்ணி பாய்ச்சவா? கொஞ்சமா போயிட்டு கொஞ்சமா வா, எனக்கு சேர்ந்து இருந்துட்டு வா. சரியா? 16 முளை சேலையை கட்டி அப்படி ஒத்த ரூபா சைஸுக்கு பொட்டை வச்சு அப்படி நடந்து வந்தா எப்படி இருக்கு? அப்படி கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கு நம்ம ஆத்தா கலையெல்லாம் பார்க்கும்போது. இப்போ இந்த இருக்கிய பொம்பளை பிள்ளைங்க இந்த ஒரு உடை ஒன்று போடுறீங்க, அதுக்கு பேர் என்ன? நைட்டியா? நைட்டி. அது நைட்டில் போட்டால் அதுக்கு பேர் நைட்டி, பகலில் போட்டால் அதுக்கு பேர் என்ன? பல்ட்டி. இந்த நைட்டி போடுறீங்க. அதையும் விடு. இன்னொன்று ஒன்று போடுறீங்க சுடிதார்னு, அதுக்கு மேலே ஒன்று போடுவீங்களா, அதுக்கு பேர் என்ன? டாப்பு. என்னது டாப்பு? சுடிதாருக்குள்ள டாப்பு தான் சொல்லு. என்னையா கேக்குற நீ? மேலே போடுவீங்க என்ன? சாலு. சாலு. அது எப்படி போடுவ? என்ன காரிக்கிட்டு துப்புடா. இதை போட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளை எப்படி நடந்து வரணும்? நடந்து வா. அப்புறம் எப்படி அப்படி நாட்டில் மழை பெய்யும்? மழை மசர்லையா பெய்யும்? ஏத்தா இப்படிதான் சால் போடணுமா? கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன் பாரு. என்ன ஓமா? நான் சொல்கிறேன் பாருறா. அப்போ 3 விஷயம். ஏன்னா நமக்காண்டி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இருறா. என்ன இந்த பொம்பளை பிள்ளை எப்போ தெரியுமா போடணும்? இந்த 12ஆவது படிக்குது இல்லை, அந்த பிள்ளைங்க முதமோன்னு சால் போடும்போது எப்படி தெரியுமா போடணும்? என்னை கொண்டாந்து முண்டை கட்டே அப்படி விட்டீங்களா? என்ன நல்லா இருக்கும் உனக்கு. இந்த பிள்ளை எப்படி தெரியுமா பண்ணு? இப்படி போட்டு இப்படி வி வடிவத்தில் போடணும். சரியா தப்பாத்தா? சரியாத்தா? கைதட்டு. ஏன் தெரியுமா அப்படி போடணும்? அப்ப சின்னதா இருக்கும் புள்ள. பொம்பளை புள்ள ஸ்கூலுக்கு போகும்போது சின்ன பிள்ளையா இருக்கும். அதே மாதிரி காலேஜுக்கு போகும்போது எப்படி தெரியுமா போடணும்? இதை 2ஆ விரிச்சிடணும். இதை விரிச்சு இப்படி மடிச்சு போடணும். ஏன்? அப்ப பெருசாயிரும். என்னது பொம்பளை புள்ள காலேஜுக்கு போற அளவுக்கு. இதே கல்யாணம் ஆயிட்டா எப்படி தெரியுமா போடணும்? கல்யாணம் ஆயிட்டாக்க மொத்தமா விரிச்சு இப்படி மூடிடணும். ஏன்? அப்ப தொங்கிடணும். என்னது? தாலி கயிறு வெளியில தெரியக்கூடாதுல்ல. இதே மாதிரி இந்த சாலை போட்டுக்கிட்டு எப்படி தெரியுமா நடக்கணும் பொம்பளை பிள்ளை? இன்னைக்கு நான் நடந்து காட்டுறேன் பாரு. நீ ஒரு ஆதாண்ட வித்தியாசமா சொல்றாங்க. பொம்பளை பிள்ளை எப்படி நடக்கணும்னு பாரு. இதை விட்டுவிட்டு நீங்க எப்படியா நடக்கிறீங்க? இந்த சாலை தூக்கி இங்க போட்டு ஹெட்லைட்ட காட்டிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வர்றியா? போட்டேன்னு வச்சுக்க. இதை போட்டுக்கிட்டு என்ன அந்த செருப்பு ஒன்று வந்திருக்கு. அந்த செருப்புக்கு பேர் ஹை ஹீல்ஸ். ஹை ஹீல்ஸ். இங்கிலீஷ்ல ஹை ஹீல்ஸ், தமிழ்ல என்ன தெரியுமா அதுக்கு பேரு? அதுக்கு பேர் தான் குண்டி தூக்கி செருப்பு. என்னது? போட்டோனே சும்மா இருக்க குண்டி புழுக்குன்னு தூக்கணும். அதை போட்டுக்கிட்டு உங்க நடைய பார்க்கணுங்க. எப்படி நடக்கிற? இதை போட்டுக்கிட்டு
குசு கூட ஏய். எங்க என் ஆண் வர்க்கத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்லு பாப்போம். ஏய் மனுஷனா நீனு? நாங்களாம் அதை போட்டாதான் நீனே திரும்பி பார்க்குற, இல்லைன்னா பார்க்க மாட்டேங்கிற, சும்மா தான் திரியிற. என்னையா பேச்சு பேசியிருக்க? அப்போ வந்து ஆம்பளை இருந்தாங்க, பார்க்க அழகா இருப்பா, கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாங்களாம், பார்க்க அவ்வளோ லட்சணமா இருப்பாங்களாம், சட்டை போடாம வந்தாலும் அவ்வளோ லட்சணமா இருப்பாங்க. பொம்பளை எல்லாம் அந்த காலத்துல ஆம்பளைய பார்த்து அவ்வளோ தூரத்துக்கு ஆசைப்பட்டிருக்காங்க, பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். இப்போ வந்து தான் ஒரு சில பிள்ளைய இருக்கு, பொம்பளை யாரு ஆம்பளை யாருன்னே வித்தியாசம் தெரியல. இப்பெல்லாம் அவங்க தான் எங்களை விட அரையும் குறையமா திரிறாங்க. எப்படி? பேண்ட ஒரு பக்கத்து ஏத்தி ஒரு பக்கத்து இறக்கி ஒரு பக்கத்து கையே இல்லாம முட்டியெல்லாம் இப்படி நட்டும நிப்பாட்டி இந்த பக்கத்து நாய் நக்குன மாதிரி. ஏமா அந்த மாதிரியா? ஏங்க அந்த மாதிரி இல்லைங்க, அந்த மாதிரி இந்த அளவுக்கு கோடு போட்டு பெரிய பெரிய இம்சையெல்லாம் படுத்தி வச்சிடுறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் இதுக்கு கீழே பேண்ட் போட்டு வர்றாயா, அது லோகிப்மா. அது என்ன உள்ள ஒரு டவுசர் வெளியில தெரியறாளா? பேஷனு வந்துட்டியா? என்ன மறுபடியும் சட்டையில மாட்டிட்டு வந்திருக்க போல? அப்படி கிடையாது, நமக்கு கொஞ்சம் கூச்சச்சு பாபம். என்ன இருக்குன்னு இப்ப நீ சட்டையில மாட்டிட்டு வந்த? ஏய் இல்லங்க, உடம்புல ஏதாவது இருக்கு. சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாம்பழ வியாபாரம் பார்க்கறேன். என்ன வியாபாரம்? மாம்பழ வியாபாரம். எடுத்து ஓதுங்க. சக்க சவந்த பழம், இது எல்லோரும் வாக்கு பழம், இது உனக்கு பிறந்த பழம். கைக்கு அடக்கமா நீ பிடிச்சு பார்க்க மாட்டமா. மாம்பழம் விக்கிறாங்க. உங்களுக்கு மாமலை வியாபாரம். என்னோட என்ன வியாபாரம் தெரியுமா? என்ன வியாபாரம்? மத்தியில வாங்க. தயவு செய்து நான் சொல்றேன் கேள்றா, அவன் பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதீங்கடா, சரியா? இடியாப்பம்லாம் நீ அவன் வரும்போது பேசிக்கங்க, எனக்கு பிடிக்காது, ரைட்டா? முதல்ல தான் அப்துல் கலாம் கதை சொன்னேன் உங்களுக்கு, என்ன அப்புறம் ஏன்? அம்மா வாழைப்பழம், அம்மா வாழைப்பழம், அம்மா செக்க வந்த பழம், இது தேனிக்கு பழம், எல்லோரும் வாக்கு பழம், இது உனக்கு பிறந்த பழம். பேருக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? எடுத்து பார்த்த சைக்கிளே சும்மா செஞ்சு பாத்தியா? கைக்கு அடக்கமா நீ பிடிச்சு பார்க்க மாட்டம்மா, இருக்குமா கத்தி 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 கிணிக்குமா. என்னட்டு வாழைப்பழம், உங்கள்ட்ட மாம்பழம், 2 பேருக்கு போட்டின்னு வந்துருச்சு. நான் ஆடி வைப்பேன், நீங்களும் ஆடி வைப்பீங்களா? நான் பாடி வைப்பேன். பாட்டு பாடி வைப்பேன். ஆட்டம் போடுவோமா? அது ஒரு விஷயம் நான் சொல்லவா, உயிரை கொடுத்து தொழில் பண்றோம்ல, அவனுக்கு ஒரு மயிரும் கிடையாது. என்ன எவன் ஒருத்தன் கேவலப்படுத்தி கெட்ட வார்த்தை பேசி இது பண்றானா அவனுக்கு தான் மரியாதையே. என்ன இந்த இதெல்லாம் இருக்கு. ஏன்னா உயிரை கொடுத்து தொழில் பண்ணுது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, இதுக்கு மரியாதை இல்லை, எனக்கும் மரியாதை இல்லை. உயிரை கொடுத்து ஆடுறோம், நாங்கள் ஆடுறதுல பாதி கூட ஆட மாட்டேறாங்க. நான் ஓப்பனாக தான் சொல்றேன், பாதி கூட ஆட மாட்டேறாங்க, அரை பாட்டு கூட பாட மாட்டேறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? அங்கே கிடி முழங்குது கருப்பசாமி தங்க கலை தொடங்குது, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலை தொடங்குது, அந்த வேலை கொண்ட பட்டு ரவுண்டு கொண்ட வேலை பட்டு, அந்த மேல கொண்ட ரவுண்டு கொண்ட வேலை பட்டு, அந்த வேலை கொண்ட பட்டு ரவுண்டு அங்கே 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 கிடி முழங்குது கருப்பசாமி தங்க கலை தொடங்குது. நான் இங்க ஆடுறேன், அங்க என்ன பின்னாடி போயிட்டு இருக்க? இல்லங்க, ரொம்ப கிட்ட வந்து ஆடிட்டனா, நகந்து போயிடு, கையில பட்டுச்சுனா பெரிய பிரச்சனை. தெரியும். உன் வாழைப்பழத்தை நான் நாளைக்கு நசுக்கி பழனிக்கு கொடுத்து விடலன்னு வச்சுக்க, அடி வந்தாலும் வடி மதுரை சுண்ணாமு தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை போயிடறடி, வந்தாலும் வடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை போயிடறடி.
மாதிரி இல்ல ஏன் இருந்துச்சுன்னு வச்சுக்க ஆ. நேரம் என்ன ஆட்டம் தெரியுமா ஆட்டிருப்பேன். ஏங்க இப்ப ஆட்டுறியா? நான் ஆட்டலையா ஆட்டுறியா? ஆட்டுவேன் நான் அப்புறம் பாத்துக்குங்க நீ ஆட்டுன்னு வச்சுக்க ஆ. ஊரே ஆடும். ஏன் வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ற? எனக்கு பிடிச்ச ஆள் யார் தெரியுமா? யாருங்க கை கொடு. 2 வருஷம் ஆச்சு 2 பேரும் சேர்ந்து நடிச்சு. இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதனால மறைக்காத ஆடு. சரியா? வந்தாலும் வாடி மதுரை பாடி புதுக்கட்ட போகிறதானே. எனக்கு சம்பளமே. நீ ஏன்டா எந்திரிச்சப்ப? தெரியலையா? என்னடா இந்த ஆட்டத்துக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சா? அதை பார்த்தோனையா? தெரியல. பேய் எங்கடா போற? ஏன் வாயில எப்ப போற? ஏன் வாயில தானா? எல்லாம் அகராதியா இருக்குது. அவன் ஒண்ணுக்கு போறான். அடையவா வீட்டுக்குள்ள போறானா? நல்ல வேலை பாத்ரூம்னு நினைச்சு பிரிச்சு கதவை திறந்து போயிடாம. மொட்டை குட்டிக்காரு என்ன பேச்சு பேசிட்டாரு? அடிபட்டப்பட்டுக்காரி பலவு கொண்டக்காரி. நான் ஒன்று சொல்லவா? வேற யார்கிட்ட வேணாலும் எது வேணாலும் பண்ணுவேன், உன்கிட்ட பண்ண மாட்டேன். ஏன்னு சொல்லு. தெரியும். பெஸ்ட். வா 2 பேரும் தனியா போடுவோமா? என்னது? தனித்தனியா போடுவோமா? உன் கூட நாடத்துக்கு வந்தா இதை வேற பழக்கி விடுவியா நீனு? அவன் தெளிவா. இங்க இரு, நான் தனியா போடுறேன், நீ தனியா போடுறியா? கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே. இந்த மைக் செட், நம்ம பாரதி மைக் செட்டுக்கு ஒரு கைதட்டு தட்டுங்களேன் எல்லாரும். உண்மையாலுமே நீங்க வந்தோடனே பார்த்துருப்பீங்க, யாராவது ஒரு நடிகர் ஏத்து இறக்கணும்னு வரையும் சொல்லியிருக்கோமா? சொல்லலை. சில ஊருக்கு போனோம்னா, சில ஊருக்கு போனோம்னா எங்களுக்கு வேலையே தான். அண்ணே ஏத்துங்க, அண்ணே ஏத்துங்க. அவர் ஏற்றிக்கிட்டு போயிடுவார் வண்டியில், நாங்களும் அம்போன்னு தெரிய வேண்டியதுதான். சிறப்பான முறையில் நமது காட்டாம்பூர் பாரதி ஒளிபெருக்கிலேயர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். ஆப்ரேட் செய்கிற விதம், ஆப்ரேஷனு ஆப்ரேட் பண்ணுற விதம். ஆப்ரேட், ஆமாம். ஆள் அஜித் மாதிரியே இருக்க. ஐ லவ் யூ. மீசைக்கு நான் அடிமை. மண்ணை விட்டு மறந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத வைகை வாசு நினைவாக சோளம்பட்டி சண்டியர் சார்பாக 201 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத வைகை வாசு அவர்கள் சார்பாக சோளம்பட்டி சண்டியர் சார்பாக 201 எனக்கு அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவருக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே காடப்புறா ரெண்டு நிக்க அந்த காடப்புறா, அந்த காடப்புறா கிளஞ்சோடனே இன்னைக்கு கிளங்குதம்மா என் மனசு என் மனசு என் மனசு. அந்த கடலை கொள்ள போறத்திலே காடப்புறா ரெண்டு நிக்க கடலை கொள்ள ஓரத்திலே காடப்புறா ரெண்டு நிக்க. காத்து வாங்கலையா? அவ குண்டியா காடி நிக்கிறாயா?
சின்ன சின்ன சீசாவிலே சின்ன சின்ன சீசாவிலே நான் சேர்த்து வச்சே சிக்கனா போட்டு அது சேர்த்து சோதா சேரலையோ ஏ கருத்த குட்டி கண்டு குட்டி நெத்தியிலே நெத்தியிலே அந்த சின்ன சின்ன சீசாவிலே கண்டு வச்சே தம்பி ராம்கிங்க அதை விடுமா எறும்பா மிதிக்கிறேன் தம்பி கை கொடுங்க தம்பி இவ்வளவு திறமை இவ்வளவு நாளா எங்க தம்பி வச்சிருந்தீங்க அதெல்லாம் சரிதா அடமான வச்சிருந்தீங்களா ஏப்பா இவ்வளவு நல்லா ஆடுறீங்க ஏன் தம்பி ஏன் தம்பி இப்ப இதே மாதிரி இந்த பொம்பளை பிள்ளை காலத்துக்கு ஆடணும் இப்ப நீங்க ஆடின மாதிரியே ஆமா சரி ஆடிச்சு 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 ஆமா ஆடிச்சு 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 ஆமா காலத்துக்கு ஆடுன நீலாம் அக்கா தங்கச்சோட பிறந்திருக்கியா இல்லையா மூஞ்சும் மோரக்கட்டை பேர் படாங்கணுமில்ல படாங்கணுமில்ல நீலாம் நல்ல பொண்ணு லொப்ப பயில இருப்பா போல இருக்கே ஏண்டா போய் ஒரு பொம்பளை பிள்ளை காலத்துக்கு ஆட சொல்லுவாங்க வெக்கமான சூடு சொன்னல இல்ல என்ன நாடகம் ஆரம்பிக்கிறப்ப என்ன சொன்னேன் இங்க உட்காந்துக்காரலாம் யாரு என் தாய் என் தங்கச்சி அக்கான்னு சொன்னியா இல்லையடா ஆமா இப்ப எங்க அதெல்லாம் எங்க போச்சு போய் ஒரு பொம்பளை பிள்ளை காலத்துக்கு ஆட சொல்ற இல்ல நீ அக்கா தங்கச்சோட பிறந்திருக்கியா இல்லையா முதல்ல அக்கா தங்கச்சோட பிறந்திருக்கியா இல்லடா போட்டி ஆட்டம் என்ன வேணா ஆடு இருமா ராணி இருமா நான் பேசுறேன் படத்துக்கிட்டு ஆடு உருள்கிட்டு போய் அந்த பிள்ளை காலேஜுக்கு ஆட சொல்றேன் இல்ல இது என்ன நாடுறா இது என்ன நாடு ஜப்பான் தமிழ்நாடு தாய்நாடு தானே பெண்கள்லாம் யாரு பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள் தானே ஆமா இந்த ரெண்டு பிள்ளைகள் யாரை நம்பி வந்திருக்கு நம்மள நம்பி தானே வந்திருக்கு போய் இந்த பிள்ளை காலேஜுக்கு ஆட சொல்றேன் ஏய் ஒரு போட்டி ஆட்டனா படத்துக்கிட்டு ஆடு உருண்டுட்டு ஆடுறா போய் ஒரு பொம்பளை பிள்ளை காலேஜுக்கு ஆட சொல்றேன் இல்ல அறிவு இருக்கா இல்லடா முதல்ல ஏன் நல்ல பையன் நினைச்சா சரி போடா முதல்ல போடா 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 லொப்பா பையல மாமா போடா அது பாத்துலாமே அந்த பிள்ளை இரு அது அந்த பிள்ளை எவ்வளவு கொஞ்சமா அறிவு இருக்கா சோத்த திங்கியா சோத்த விட்டு சூ சத்தியம் எங்க தம்பி நீ ஆரம்பத்துல பேசணும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன் தெரியுமா போன ஒன்னொன்னு நம்ம தங்கச்சி நம்ம அக்கான்னு சொன்னில சத்தியமா என் கூட எல்லாம் பிறக்கல எனக்கு அக்கா தங்கச்சியெல்லாம் இல்லை அதில் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் நீ சொன்ன விஷயம் அப்படி இருந்துச்சு ஆனா சரி லொப்ப பையலா இருப்பா போட நல்ல நினைக்க அது பாரு காலத்து ஒத்த காலம் ஆமா ராணி மாமா நீங்க எனக்காண்டி பேசுற நினைக்கும் போது எனக்கு கையெல்லாம் புல்ல இருக்குது மாமா விடுமா எனக்கு அக்கா ரொம்ப நன்றி மாமா ரொம்ப நன்றி அக்கா தங்கச்சி இல்ல நான் வரவங்கள அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் அவளா அக்கா தங்கச்சியோட பிறந்திருந்தா தான் அருமை தெரியும் எனக்காண்டி இவ்வளவு தூரத்துக்கு பேசுற பத்தி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாமா ரொம்ப சந்தோஷம் மாமா மாமா என்ன சொல்றேனா அவன மாதிரி நீ ஒத்த காலம் தூக்கி ஆடாம ரெண்டு காலம் தூக்கி ஆடுங்க ரெண்டு கால தூக்கி இதுல என்ன கேட்டாப்ல கொக்கா தங்கச்சியோட பிறந்தியா பிறக்கலையா நீ எல்லாம் ஆம்பளையா பொம்பளையா நீ சிரிக்கிறன்னா நீ மட்டும் சிரித்த அந்த பையில போட்டு நொட்டுன்னு அடிக்கிற யாரு அந்த ஆள் சொல்ற மாதிரி ரெண்டு காலம் தான் வேணாம் நீ படுத்துக்கிட்டு பப்பர பேனு விரி சின்ன சின்ன சித்தவில இல்ல தம்பி நீ இப்படி வச்சிருக்க பொசிஷனை பார்த்தா தலையில வேற கட்டிருக்கியா வேற அந்த பிள்ளை இப்படி குளிக்க வேற ஆடுதா எப்படி தெரியுமா தெரிஞ்சு செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே பேச்சு
பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேத்தி. போச்சு போச்சு என் சாமான் எல்லாம் போச்சு. அப்படி இருந்துச்சு. இந்த ஆட்டம்லாம் ஆடல. இப்ப நான் ஒரு ஆட்டம் என்ன என் தம்பி கேட்டதுக்காக விட்டு ரொம்ப நாளாச்சுனாலும் விட மாட்டேன். ஏன் வாயில விட்டேன். என்னது இங்க போமா. ஆ, ஹலோ ஹலோ. ஏங்க இப்படின்னா என்னங்க? ஸ்னேக் பாபு. இல்ல அந்த சின்ன பிள்ளைகள்லாம் தள்ளி உட்காந்துக்குங்க. யாரும் வானாக்கியாமா. இந்த சின்ன பிள்ளைகள்லாம் தள்ளி உட்காந்துக்குங்க ப்ளீஸ். கொஞ்சம் பின்னாடி போயிருங்க. இந்த படத்துக்கு உங்களாம் எந்திரிச்சு பாருங்க. அப்படியே உட்காந்து பாருங்க. நானே எடுத்து காட்டுவேன். சரிங்களா? ஆமா, யாரும் எந்திரிச்சு போக வேணாம். கொண்டு வந்திருக்கியா தம்பி? அப்படியா? கொண்டு வந்திருக்கியா? மூணா? ஹலோ ஹலோ. சின்ன பிள்ளைகளை எழுப்பி விடுங்க. நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார்? சொல்லு பாம்பே. நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார்? சொல்லு பாம்பே. க்ளவுஸ் என்ன போட்டுக்க தம்பி? க்ளவுஸ் வச்சிருக்கியா? ராம்கி க்ளவுஸ் வச்சிருக்கியா?
நீங்க மேல வந்த உன்னை கொன்று என் தாயலி. நீங்க வாவே உன்னை கல்ல தூக்கி போடு உன்னை கொண்டு வருவேன். இங்க வா. ஏ ராம்கி, ஏ பப்பு, இங்க பாரு, நல்ல சோத்த திங்கிறவனா இருந்தா இங்க வரக்கூடாது நீனு. நீ என்ன புண்ணாக்கையா திங்கிற? இங்க வா. அந்த ஆயா வெள்ளக்கம்மத்தோட இருக்கா. இங்க கொண்டு போடாம இங்க வா. ஏய் அத போட்டு அமுக்கி கொண்டு போடாதடா. ஏய் இங்க வாடா மோனா. வாடா வெண்ணே, இங்க வாடா. முகரைய பாருங்க. வா. இவனுக்காண்டி உசுர் கொடுத்து உட்காந்து வாச்சிட்டு கிடக்குறான். ஏ பத்தி புதிரா நீ வா தம்பி. புதிய வா. ஆமா போடுங்க. கரல புதிய நல்லாவே பாடினாய். எதுக்கு தெரியுமா அதெல்லாம் உனக்கு பண்ணி காமிச்சேன்? எப்படியாவது உன்னை நான் காப்பாத்திடுவேன், ஏமாத்தியாவது. ஐ லவ் யூ. எந்தெந்த வீடு இருக்கு, ஆனா உனக்காண்டி நான் ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கேன். சாதாரண வீடு இல்ல, மண் வீடு. திருப்பத்தூர் காவல்துறை அதிகாரி அவர்களை நாடகமடிக்கு வருமாறு நம்முடைய கேட்டுக்கொள்கிறோம். திருப்பத்தூர் காவல்துறை அதிகாரி அவர்களை நாடகமடிக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க, எல்லாருமே வாங்க. வாங்க வாங்க வாங்க, கூப்பிடுறாங்க, வாங்கம்மா. ப்ளீஸ் வாங்க மேடம். ஸ்மால் ரெக்வெஸ்ட். ஸ்மால் ரெஸ்கூட் கூப்பிடுறாங்க, வாங்க. இங்கே 6 மணி வசித்துக் கொண்டிருக்கும் அருமையண்ணன் மணிகண்ட பிரபு அவர்களுக்கு ஆதி திராவிட பொதுமக்கள் மற்றும் இளைஞர் மன்ற சார்பாக இங்கே பொன்னாடை போத்தி புகழாரம் சூட்டப்படுகிறது. அடுத்தபடியாக இங்கே மிருதங்கம் வசித்துக் கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை சுதர்சன் அவர்களுக்கு ஆதி திராவிடர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர் மன்ற சார்பாக பொன்னாடை போத்தி புகழாரம் சூட்டப்படுகிறது. அடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் இசைக்கும் அருமை தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை செல்லியம்பட்டியைச் சேர்ந்த ரஞ்சித் அவர்களுக்கு ஆதி திராவிட பொதுமக்கள் மற்றும் இளைஞர் மன்ற சார்பாக பொன்னாடை போத்திக்கு புகழாரம் சூட்டப்படுகிறது. அவன் தான் போடுங்க. அடுத்தபடியாக தாளம் இசைத்துக் கொண்டிருக்கும் நாடக அமைப்பாளருமாகிய தாளம் மாஸ்டருமாகிய அருமை தம்பி ஜில்லா ரஞ்சித் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி புகழாரம் சூட்டப்படுகிறது. எங்களெல்லாம் கொண்டு வந்தது அந்த ஆளு தான். இங்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் இவர்களுடைய சீனமைத்திருக்கக்கூடிய நமது பிரதாப் 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 அருமை மச்சான் பிரதாப் சீன் கம்பெனி உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி புகழாரம் சூட்டப்படுகிறது. இங்கு பபனார் எடுத்துக் கொடுக்கும் மருமை தம்பி ராம்கி அவர்களுக்கு ஸ்பீட் ராம்கி அவர்களுக்கு நமது விழா கமிட்டிகள் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. ரொம்ப சந்தோஷம். வேட்டி உரியாம. அடுத்தபடியாக இங்கே ராணியாக நடிக்கும் டான்ஸ் அவர்களுக்கு நடிக்கும் ராணிஸ்ரீ அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எப்படி இருக்கு பாருங்க துண்டு. அடுத்தபடியாக சிறந்த முறையில் எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து ஒளி அமைக்கக்கூடிய நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய திருப்பத்தூர் காட்டமுறை சேர்ந்த பாரதி ஒளிபெருக்க நேத்தாளர் அவர்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்த சிரிச்சுக்கிட்டே வாங்குறது. வந்துட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு போ. வானக்கார் சாத்தையா சாத்தையா சாத்தையா, அதான் வானக்காமா வானக்கார் சாத்தையா அருமை அப்பா அவர்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. வெடியெல்லாம் போடு, கொட்டாய்க்குள்ள போட்டு விட்றாரு, நல்லா இருப்பேன். கொட்டாய்க்குள்ள போடுறியா? நாடக அமைப்பாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை காட்டாமூரை சேர்ந்த ஜில்லா ரஞ்சித் ரஞ்சித் அவர்களுக்கு நல்லா கையை தூக்கி கும்பிடு. இப்படி பொன்னாடை போத்தி ஆதி திராவிடர் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் மன்ற சார்பாக வாங்க. கலா டிஜிட்டல் யூடியூப் சேனல் நம்ம ஊரெல்லாம் உலகம் முழுக்க காட்ட போறது அவர் தான்.
மண்டை வெட்டு தான் டிஃப்ரெண்டா இருக்கு. கலா டிஜிட்டல் யூடியூப் சேனல் அவர்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. வாங்க. ஈபி இருந்தா வரவும். மைக் செட் குமார், அருமை அண்ணன் மைக் செட் குமார் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். அடுத்தபடியாக ஈபி, நமக்கெல்லாம் ஒளி அண்ட் ஒளி கொடுக்கக்கூடிய ஈபி ஒயர்மேன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். ஹலோ ஹலோ ஹலோ. அருமை அண்ணன் மைக் செட் குமார், அருமை அண்ணன் மைக் செட் குமார் அவர்களுக்கு பொன்னாடை பொத்தி புகழாரம் சூட்டப்படுகிற நாள் அவர். இங்கே கோவிலில் ஓலை வெட்டி அன்பளிப்பளித்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய அழகுராம் அவர்களுக்கு பொன்னாடை பொத்தி புகழாரம் சூட்டப்படுகிறது. ஹலோ, இங்க வாமா. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொத்தி புகழாரம் சுற்றிய ஆள் திராவிடர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி நடிகர். வணக்கம் வணக்கம் வணக்கம். உனக்காண்டி ஒரு பாடல் எப்படி தெரியுமா? சேலையில வீடு கட்டவா சேர்ந்து சேனத்தில சேலையில வீடு கட்டவா சேர்ந்து பசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா திட்டல் அடிக்க முக்குத்தியில் மின்னல் ஒரு தீபம் என்று விட்டு போக சொக்குகின்ற வெட்கம் அது வண்ண கோலங்களில் ஆட உன்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க